இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இன்னைக்கு தங்க தவிச்சிட்டு நிக்கிறா இல்லையா? இன்னைக்கு இல்லத்து ரீதியா நிம்மதி இல்லை இல்லையா தாயி? வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. எனக்கு மொத்தத்துல இன்னைக்கு முதல் நிம்மதி கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா தாயி? தாயி எல்லாம் கூட அனுப்பு கேடா நிக்கிறாயா? சில விஷயத்துக்குல ரெண்டு பேருமே போட்டு உழப்பிட்டு நிக்கிறீங்க, புரிஞ்சுதா தாயி? அதையெல்லாம் களை எடுத்துடலாம். களை எடுத்து குழப்பத்தனம் பண்றதுக்கு இந்த கருப்பு கூட வந்து நிக்கிற தகிரிமம் போ எண்ணி 72 மணி நேரத்துல தஞ்சமடைய வைக்கிறப்போ போதுமா? சங்ககிரி விட்டத கைப்பற்ற முடியல, தொழிலும் சின்னாகப்பட்டு போச்சு. வந்து இன்னைக்கு சொல்லு ஐயா பல ஓட்டி பார்க்க இன்னைக்கு தங்கத்துக்கு கல்லூரி அமைச்சாச்சு. இன்னைக்கு விட்ட பணத்தை மீட்க முடியல, பணத்தை இருந்துட்டே போய் குளிர் விழுந்துட்ட, புரிஞ்சுதா? அதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக இன்னைக்கு உன்னை சூது நடக்குதுன்னு சொல்றது புரிஞ்சுக்கியா? உன்னை சுத்தி சூது நடக்குது, நீ நல்லான்னு போனா பொல்லான்னு தான் பாரு. எந்த உலகத்திலுமே நீ சந்தோஷம் இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் விடக்கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற இல்லையா? அடியா அடியா ஏமாந்த குல பொழைக்காத, உஷாரா நில்லு. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பிட்டு நிக்காத, சூதுக்கு விட கொடுத்து போடலாம், புரிஞ்சுதா? முதல் இப்ப தொழிலுக்கு கொஞ்சம் முன்னேற்றத்தரலாம், தொழில முன்னேற்றத்துக்கு கொடுக்குற. அதே மாதிரி பணம் விட்டது என்ன நேற்று போடலாம் போ முடிச்சா இப்ப வந்து தொழில் அமைச்சு கொடுத்தனாயா? சில சிக்கா போட்டு மனசுல உழப்பிட்டு நிக்கிற, அதுக்கும் விட கொடுத்துடலாம். போ கூட வர சமாளிக்க முடியலையா? இல்லத்துக்குள்ள ஒன்ன சொன்னா 9 வருது ஐயா இல்லையா தாயி? அதே மாதிரி நிம்மதியா நிக்க முடியல. எந்ததுக்கெல்லாம் குத்தம் குறை இப்படி பல விதத்துல சங்கடம் போட்டு நிக்குது. வருமானம் ஆதாயம் பத்த மாட்டேங்குது. மடமாறு இல்லையா தாயி? மரபெல்லாம் பேசிட்டு இதை நல்லது பண்ணி என் பட்டியல கைப்பற்றி கொடு என்ற வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா தாயி? ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? எடை போட்டு பாக்குறாங்க, இடம் நாம போட்டலாம், புரிஞ்சுதா? பார்வை கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சு அப்படி தம்பிக்க வைக்க போதுமா? நல்லா புரியுது. வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குதாயா? மங்களிக்கார பணம் அரசாங்க ரீதியா வர வேண்டியது வரமாட்டேங்குது. அதை வர வச்சு கொடுன்னு வந்து கேட்டு. அது போக தங்கங்களுக்கு தடை இல்லாம எல்லா காரியம் நடக்கணும், நீயும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. அதுல ஒண்ணு போட்டி போட்டுட்டு நிக்குது, போட்டி போட்டுட்டு நிக்குது. சரி என் பொறுப்புல விடு, நியாயத்துக்கு கூட வந்துடும். புரியுதா? நியாயத்துக்கு கூட வருவேன், புரியுதா? நியாயம் இல்லாததுக்கு நீயும் இல்லை. அத்தனை பேர் வந்திருந்தாலே நியாயத்துக்கு போறோமா நான் கூட வரமாட்டேனாயா? புரிஞ்சுதா? என்னை எடை போட்டு பார்த்து அப்படிட்டா என்ற பட்டியல நீதி தர சரியா நிக்கணும். என்ற அங்கமா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன், புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். ஓ தங்கத்துகளுக்கு தடையில்லாத முடிச்சு கொடுத்தாரு போதுமா? வாதை ஆயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா இல்லையா தாயி? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு போச்சாயா? தொழில முடக்கி போட்டாங்க, வருமானத்தையும் முடக்கி போட்டாங்க, சுமையும் சேர்ந்து நிக்குது. இல்லத்துக்குள்ளார சில குறிப்பு போட்டு நிக்கிறது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அது இருந்து எப்படி தப்பிக்கிறது காப்பாத்துறது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா தாயி? தாயி ஏமாந்த குளம் பிழைக்காத உற்சாரப்படம், புரிஞ்சுதா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? உத்தரவு போட்டு போல தகுதி மேல பாதையும் காமிக்கிறாயா? முறையா கைப்பற்றி கொடுத்துருந்தாங்க போதுமா?
தாயி கருப்பனை நம்பி வந்து நிக்கிறேன் இல்லையா தாயி, ஒண்ணு கலங்க வேண்டாம், உடம்ப போட்டுட்டு உழப்பிட்டு நிக்க வேண்டாம், இந்த காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறேன்னு உத்தரவு கொடுத்துட்டேன். புரியுதா தாயி? இந்த அம்மாவாசைக்குள்ள எதிர்பார்த்துட்டு இல்லை, முடிச்சு கொடுத்தேன். போதுமா? அடியானுக்கு ஒரு திசை காமிக்கணும் இல்லையா? அடியானுக்கு ஒரு திசை காமிக்கணும். கூடா நட்பு கேடா இருந்தது, அதை கொஞ்சம் அல்லையில ஒத்து அலசூடு போட்டு முடிக்காச்சு. புரியுதா? இப்போ அவளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக சில குழப்பத்தை போட்டு மனசுல உழப்பிட்டு நிக்கிறேன். 3 காரியத்தை முத்தா முடிச்சு போல தகுதி மனைவி என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த அம்மாவாசைக்கு அடியானுக்கு ஒரு காரணத்தை காமிக்கிறாயா, திசை காமிக்கிறேங்கிற. அது போக கூட்டத்தையும் விட்டு தந்தான். போதுமா? பத்திரம் வந்து சேர மாட்டேங்குது, பட்டி வந்து சேர மாட்டேங்குது. இப்படி எல்லாமே நீங்க 4வது சூது பண்றாங்க. இந்த சூதுக்கு விட கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு கேட்டு நிக்கிறாயா இல்லையா? ஒட்டி மகள தொழிலு வீடு மாத்துறதுக்கு உனக்கு முதலே உத்தரவு போட்டாச்சு. புரியுதா? பத்தரா இன்னைக்கு சிக்குவாத சிக்கி நிக்குது, அதை மீள முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? அதனால நம்மளதே ஒரு கடிச்சதுக்குள்ள எலி இருக்குது. புரியுதா? அந்த எலியும் முடிச்சு போடலாம், அதையும் வாங்கி கொடுத்துறேன். ஓ கூட்டு உத்தரவு கொடுத்தாச்சாயா, ஓ தொழில் ஆரம்பி, ஓ கூட வரணும். கருப்பம் கோட்டையில ஏமாந்து கூட பொழைச்சிட்டிய இல்லையா? வெளுத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பார்த்து சொல்லி நம்பி ஏமாந்து வந்து நிக்கிறாயா? இன்னைக்கு எல்லாம் எடை போட்டு பாக்குறாங்க, சவால் போட்டு பாக்குறாங்க, கொடுக்க முடியாது, பண்ண முடியாது, சேர்க்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு தொந்தரவு பண்றாங்க. இதை நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து எனக்கு கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்குது இல்லையா? அடியா இப்படிமா பிழைக்கிறது, கருத்ததெல்லாம் தண்ணி ஏமாந்துட்டேன் இல்லையா? சரி, பயப்பட வேண்டாம், அந்த சவாலுக்கு விட போட்டலாமாயா, படிப்படியா மீட்டு கொடுத்துறேன். அது போக இல்லத்து ரீதியா குடும்ப ரீதியா குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறாயா, அந்த குழப்பத்துக்கும் விட கொடுத்து அதெல்லாம் கவலைப்படாத. இந்த கருப்பனுடைய அதிகாரத்தை அங்க காமிக்கிறனாயா, உன்றதால அங்க வெளிச்சோம். போதுமா? நான் இருக்கிறேன், மரபெல்லாம் பேசிட்டு வரேன். புரிஞ்சுதா? முத்தா மகளுக்கு செல்லவா ஓவரம், கவலைப்படாது. அடியா எந்த விதத்துல இன்னைக்கு ஆதாயம் அத்தனை கைவிட்டு போய் நிக்குது. தொழில் ரீதியா இன்னைக்கு சிக்கலா போச்சு, வருமான ரீதியாவும் சிக்கல், கிடைக்க வேண்டியது கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க வேண்டியது மொத்தத்துல இன்னைக்கு பட்டி அத்தனை படுகை காய வச்சுட்டாங்கப்பா. இல்லத்து ரீதியாவும் ரொம்ப வேதனை யோதனை போட்டு நிக்குது இல்லையா? கவலைப்படாத, நான் இருக்கிற தகுதி மனையில இது எப்படி ஈடு கட்டி இது எப்படி தேர் ஓட்டணுங்கிறது எனக்கு தெரியும். நான் இருக்கிறேன், நான் முன்னாடி வா, நீ முன்னாடி வா, காரியத்தை முடிச்சு அத்தனையும் பங்கம்லாம் முடிச்சு கொடுத்தேன்னாயா. மற்றதை நான் பார்த்துக்கிறேன், ஒன்னும் பயப்பட வேண்டாம். போ 8 நாளுக்கு ஒரு விடதரம் போ. ஐயா தொழில் ரீதியா உனக்கு கை கொடுத்துட்டு இருக்கிறேன், ஆளும் வந்து சேர மாட்டேங்குது, அம்பும் வந்து சேர மாட்டேங்குது, கவலைப்பட்டு இருக்கிறேன் இல்லையா? அது போக பழைய சொத்து கொஞ்சம் குடும்பம் நடந்துட்டு இருக்குது, அதுக்கு விட கூட கேட்டுட்டு நிக்கிறியா? தொழிலுக்கு இப்ப ஆள் வந்து சேருது, ஆள் மேட்சி முடிக்கணும். எப்படியா ஓட்டு போயிடுறேன், கோபப்படக்கூடாது. புரியுதா? நான் நிக்கிறேன், தொழில நல்லபடியா நடத்து, வருமானத்தை கொடுத்துடலாம். அதே மாதிரி சொத்து அடங்கி வந்துருவாங்களா? போதுமா? ஐயா தப்புமா தப்பாதா அப்படின்னு வந்து கேட்டு இல்லையா? நான் இருக்கிற தகுதிமான் இல்ல, இது எந்த விதத்துல எந்த திசைக்கு போறது தெரியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். இது வரைக்கும் ஏமாந்துட்டேன், இனி நான் தானே காமிக்கிறேன். புரியுதா? இந்த பாலத்துக்கு இருக்கும் கோட்டையில உங்களுக்கு எந்த விதத்திலையும் பங்கம் இல்லாம இதுக்கெல்லாம் இந்த சிக்கலுக்கெல்லாம் வெளியே கொடுத்துறேனப்பா, அதையும் கைமாற்றி போடலாம். நான் இருக்க தகுதிமான் போதுமா? பட்டி அத்தனை இன்னைக்கு செதற்காய் செதற மாதிரி செதறி கிடக்குதாயா இல்லையா தாயி? இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, வருமானம் வந்து சேர மாட்டேங்குது, சிலதெல்லாம் கைவிட்டு போய் நிக்குது, கட்ட தெரிச்சு போயிருமா அப்படின்னு மனசுல போட்டு உழப்பிட்டு நிக்கிறியா? அதெல்லாம் எந்த விதத்துல சிக்கல் இல்லாம எனக்கு கைப்பற்றி கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நீயும் 1000 முயற்சி என்னென்னமோ விதத்துல பண்ணி பார்த்துட்ட, ஒன்னும் சமாளிக்க முடியற மாதிரி தெரியல. அதை நீ தான் பார்த்துக்கணும்னு வந்து எங்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்திட்டேன் இல்லையா தாயி? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாத்துக்கு இப்ப நான் இருக்கிற சூது நடக்குதாயா, அந்த சூதெல்லாம் அக்கடால எடுத்து வீசி உங்க கையில ஒப்படைச்சிடும். போதுமா? அச்சு காமிக்கிறோம், முடிச்சு கொடுத்தனாயா நீ நினைச்சபடியா. போதுமா? கல்யாண காரியம் தவுந்துட்டே வருது இல்லையா தாயி? பொண்ணா கல்யாண காரியம் தவுந்துட்டே வருது, இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாது முடிச்சுட்டு நிக்கிறியாயா? நானும் சில திசை காமிச்சிட்டு இருக்கிறேன், உங்க சொப்பனத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறனாயா? முடிஞ்சதா பொண்ணா? இந்த அமாவாசை முடிஞ்ச கையோடு உத்தரவு போட்டு கொடுத்துறேன்.
போதுமா? அடியா தாயி சீராத குறையோட வந்து நிக்கிறாயா இல்லையா? போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு அத்தனை முடங்கி பேரும் விளங்க மாட்டேங்குது இல்லையா? பேர் விளங்க வச்சு சிக்கலுக்கு விட கொடுத்து என்னைய தலைய வாழ வச்சுக்கொண்டு வந்து ஏறிட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? என்னை முழுமனசோடு நம்பி நிப்பியா? நம்பி நின்றுட்டா அப்படின்ட்டா உத்தரவு போட்டு கொடுத்து முடிச்சு கொடுத்துருனாயா போதுமா? சில விஷயத்துல பயந்துட்டு நிக்காத, மத்ததை நான் முடிச்சு கொடுத்துறேன். இந்த தொழில் போக்குவரத்துக்களை வச்சுக்கோ. இந்த ஒண்ணு நீ மெல்லுதுன்னு முடிஞ்சிடாயா? தாயே அடியா உள்ளாருந்து வெளியே சிரிச்சு நிக்குதே பட்டி இல்லையா? இல்லத்துக்குள்ளார எந்த விதத்திலையும் முன்னேற்றத்தை காணமாயா. 4ஆவது விதத்துல இன்னைக்கு சேதாரமாய் தொழில் ரீதியாகவும் சேதாரம், கைமாற்றவும் முடியல, கைப்பற்றவும் முடியல இல்லையா? எப்படி கைமாற்றி கொடுத்து என் கடன் பிரச்சனைக்கு முத்துப்புள்ளி வச்சு சிக்கலுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் பூமி பிரச்சனையில இல்லையா? பயப்பட வேண்டாமாயா. இந்த கருப்பை நான் இருக்கிறேன். இது நாள் வரைக்கும் கொஞ்சம் தவணை பண்ணிட்டேன்னு கவலைப்பட்டு நிற்காத. இந்த கடவை உனக்கு உத்தரவு போட்டு கொடுக்கறனாயா தேடி வந்து முடிச்சு போடு. வரம்போ ஒன்னா என்ன ஏமாந்த கூட பழைக்கிறியா தாயி? இப்போ பட்டிக்குள்ளார இன்னைக்கு மரபொருள பேசுறேன். ஏமாந்த போல பொழைச்சிச்சாயா. ஒண்ணுக்கு ஒண்ணு ஈட்டி சீட்டி பாயுதாயி. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தாசி இல்லை. மொத்தத்துல சமாளிக்க முடியாது இல்லையா தாயி? இது நல்லபடியா சமாளிக்க வச்சு பட்டியும் வாழ வச்சு இந்த குறையை நீக்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா தாயி? பயப்பட வேண்டாம். எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு காலியாகிட்டு கும்பிட்டியா? அவதான் இங்க அனுப்பிச்சு வச்சுக்கா. புரியுதா? பயப்பட வேண்டாம். எதை பத்தி நீ இங்க நிக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாய் தாப்பமா நான் இருக்க நாயா உள்ளாவது வெளி சிரிச்சு நிக்கிறிய பண்ணா இல்லையா தாயி? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள பல சேதாரத்தை காமிக்கிறது தாயி. மன ரீதியாகவும் கஷ்டம், வருமான ரீதியாகவும் கஷ்டம். வருமானமும் பட்டிக்குள்ள வந்து சேர மாட்டேங்குது, சிக்கலா நிக்குது. தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. சுமையும் மறக்கிறதுக்கு வழி தெரியல. இதுக்கு நல்ல விலை கொடுத்து இதுல இருந்து மீட்டு போடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? தாயி கட்டளை போட்டு நீ கட்டை தெரிச்சு கச்சேரி வீதியில் விட்டு இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாகுதாயா. புரிஞ்சுதா? காலச்சுத்திரமாவே கொத்தி வேடிக்கை பார்த்து பட்டியல இன்னைக்கு நிக்கிறாயா. புரிஞ்சுதா? ஒண்ணு கலக்க வேண்டாம் தாயி. கட்டை உடைச்சு போடலாம். இத்தனை சிக்கலுக்கு விட கொடுத்துற மாத்தி கொடுத்துறேன். பயப்பட வேண்டாம். எந்த விதத்திலும் மன முடியாத உங்க காரியத்தை முடிச்சு கொடுத்துறாயா. மீட்டு தந்தார போதுமா? என்னடா என்னென்னமோ சொல்றாங்களா மருத்துவத்துல? தங்கத்துக்கு பெத்த குழந்தைக்கு இன்னைக்கு சிக்கல் வந்து சேர்ந்துடுது. என்னமோ வந்து என்னமோ நடந்து இன்னைக்கு என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா? உடைச்சு பேசிட்டா மறைச்சு பேசிட்டா. சரி, சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? சரி, இப்போ மருத்துவத்தை நம்புறையா இல்ல என்னை நம்புறையா? நீ மருத்துவத்தை பாரு. நான் வேண்டான்னு சொல்லல. புரியுதா? பாக்குற மருத்துவத்தையே பாரு. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்த நோவுல இருந்து நீக்கி தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? உங்க ரங்கத்தை காப்பாத்தி இதே பட்டியல நிறுத்தி காமிக்கிறாயா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? நல்லது பண்ணியாச்சு. போ தகரிமா போ. தாயி இதை பத்தி போட்டு குழப்பிட்டு நிக்க வேண்டாமாயா. என்னை நம்பித்தான வந்து கையெழுத்திட்டு இருக்கிற தாயி 3 நாளுக்குள்ள விட தரணும். 3 நாளுக்குள்ள விட கொடுத்து இந்த அம்மாவாசைக்குள்ள ஆடி பூ போட்டு சோறு செலவு பார்த்துருப்போம்.